திருவெம்பாவை விரதம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானை வேண்டி திருவெம்பாவை விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது. திருவெம்பாவை விரதத்தை இந்துக்கள் மார்கழி மாதத்தில் நிகழும் திருவாதிரை தினத்துக்கு 9 நாட்கள் முன்னர் விரதத்தை ஆரம்பித்து 10வது நாள் திருவாதிரை அன்று நிறைவு செய்வது வழமை. அதாவது மார்கழி மாத திருவாதிரையை இறுதி நாளாக கொண்டு 10 தினங்கள் திருவெம்பாவை விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று சிவன் கோயில்களில் நடராஜர் திருக்கூத்து இடம்பெறுவது வழமையான ஒன்றாகும். இக்காலகட்டத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவதுடன் திருவெம்பாவை ஊர்வலத்திலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருளை பெறுவது இந்துக்களின் கடமையாகும். திருவெம்பாவை பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பாடல்களையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவதை இந்துக்கள் மரபாக கொண்டுள்ளார்கள். மகத்துவம் நிறைந்த மார்கழியில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடமும் அவர் திருவடி சார்ந்த செயற்பாடுகளிலுமே மனம் ஒன்றிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மாதத்தில் வேறெந்த நிகழ்வுகளையும் நடக்காமல் பார்த்து கொண்டார்கள். பின்னர் அதன் வழியொட்டியே மார்கழியில் சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரம் இறைவனிடம் மனம் லயிக்க வேண்டும் என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும். மார்கழியில் அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு வாசல் தெளிப்பதும் மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும். சூரியனிடம் இருந்து வருகிற ஓசோனின் தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும். இதை தொடர்ந்து அதிகாலையில் வெளியே வருவதால் அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதால் தான் அதிகாலை குளியலை முன்னோர் அறிமுகம் செய்திருக்கிறார்கள்.